நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கடவுளுக்கு தந்திருக்கிறார், பெரிய கிருபை. இந்த ஆலயத்துக்கு வரும்போது எல்லா விதமான சந்தோஷத்தோடு ஆண்டு நிரப்பி உங்களை அனுப்புவார். ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஏழை பிள்ளைகளப்பா, மனமிறங்கி இந்த பிள்ளை வாழ்க்கை அற்புதத்தை கட்டிட்டு கொடுங்க. ஆசீர்வதித்து அனுப்புங்க, பலப்படுத்துங்க. கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். பலப்படுத்துங்க. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி இங்கே வருவேன்னு நினைக்கல. தம்பிகிட்ட சொல்லிட்டேன், வருவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வர முடியாத சூழ்நிலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், உயிருக்கு உயிரான நண்பர், பாம்பேயில் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. பாம்பே பட்டணமே என்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. ஐயா வந்துடுவார் சொல்லி போக முடியலையா கேட்டால், பிஷப் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க நாளைக்கு. அவங்க காலையிலேருந்தே காத்திருக்காங்க. என்ன செய்கிறது, வந்து தான் தீரணும், வேறு வழி இல்லை. அது மாத்திரமல்ல, நான் ஒரு வியாபாரி, ஊழியக்காரன் இல்லை, வியாபாரி. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி, ஆண்டவர் கொடுத்த வழிநடத்தலின்படி, நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் முதலாவது ஆண்டவர் ஊழியத்தை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்ந்துக்கிட்டேன். என் குடும்பத்தில் 4 சகோதரர்கள். நாங்கள் ஒரே கூட்டு குடும்பம். என் வீட்டில் 150 பேர் சாப்பிட்றோம் நேரத்துக்கு. இன்றைக்கி ஒரே கிச்சன் தான். 57 வருஷமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் 13 பேர் வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க, சமையல் பண்ணக்கூடிய ஆட்கள், லேடிஸ்லாம் இருக்காங்க. ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்கிறது எத்தனை இன்பம், ஆச்சரியமான காரியம்தான் வாழ்க்கையில் எண்ணம். இந்த உலகத்தை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை கட்டுவிட்டு கடந்து போவது எந்த மனுஷனும் எதையும் எடுத்துவே செல்ல முடியாது. எவ்வளோ ஒரு கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எப்படி தான் வாழட்டும், மனுஷன் வாழ்க்கை முடியும் போது ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அதை மனதில் வைத்து தான் வாழணும். அது மாத்திரமே உங்களை மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்கன்னு சொல்லி, ஏழை பிள்ளைங்க கூலி வேலை செய்கிறாங்க, டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்காங்க அப்படின்னு சொல்லி இந்த தம்பிமார் வரும்போதெல்லாம் ஒரு முறை சொல்லுவாங்க. சொல்லும்போது வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு காரியம் கேட்டால், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம பிரேக்கே போடக்கூடாது. நம்மகிட்ட வாய்ப்பு இருந்தாலும் வசதி இருந்தாலும் நமக்கு செய்ய முடியாத காரியத்தை செஞ்சு தான் கொடுக்கணும். அதை தான் ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபை. முருதைக்காய் 127 நாடு அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்தது. ஒரு அம்மான்னு சொல்லி ஒரு துஷ்டமான மனுஷன் 127 நாடுகளையும் அடிமைப்படுத்தி பயங்கரமான முறையில் நடத்திக்கிட்டு இருந்தான்.
அங்கே ஒரு நீதிமான் இருந்தான், மொர்தெக்காய்ன்னு சொல்லி நீதிமான் இருந்தான். மொர்தெக்காயுடைய அண்ணன் மகள் தான் எஸ்தர். அது பேர் அத்சாள், ஒரு பேர் அத்சாள். கிருபையாக வளர்த்துக்கு வந்தான். அது மக்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்படும் போது வேறு வழியே இல்லை, அழுதான். அழுது எஸ்தர்ட்ட வந்து சொன்னான், நீ இந்த காலத்தில் மௌனமாக இருப்பாயானால் இஸ்ரவேலுக்கு லட்சிப்பு வேறு வழியாக வரும். எஸ்தர் 4:17 வாசினா தெரியும். வேறு வழியாக வரும், அன்றைக்கி நீயும் தகப்பன் விட தப்பவே மாட்டீங்க அழகாக சொன்னேன். அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, செத்தாலும் சாகிறேன், என் குலம் அழிவதற்கு, என் ஜனத்துடைய அழிவை நான் பார்க்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உபவாசம் இருந்து அழுது புரண்டு வாழ்ந்தா. அதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் பணத்தை கொடுத்து எதுவும் செய்ய முடியாது. உங்களோட ரொம்ப கஷ்டமான மனுஷனாக வாழ்ந்தேன், ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் வாழ்ந்த மனுஷன். யாராவது இட்லி கொடுத்தாங்கன்னா பாக்கெட் வச்சு சாப்பிடுவேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. எனக்கு கேட்ட ஒன்றுமே இல்லை. நான் திருநெல்வேலி பகுதியில் சுரண்ட பிரதர் தினரையா டிஜிஎஸ் ஐயா இருக்காங்கல்ல, ஜீசஸ் கால்ஸ், அவங்க ஊர் தான் என்னோடய ஊர். வாழ்ந்து ரொம்ப கஷ்டம், கண்ணீர், வேதனை. 57 வருஷத்துக்கு முன்னே சென்னைக்கு வந்தோம். 57 வருஷத்துக்கு முன்னே வரும்போது காலில் செருப்பு கிடையாது, அரை ட்ரௌசர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. காரணம் கேட்டால் என் தாய் ஒரு பக்திக்குரிய தாய். வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 10:42 வாசிக்கும் போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்லவங்க வாழ்க்கையை தெரிந்து கொண்டு தாய், தெரிந்து கொண்ட தாய், கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்த தாய், கடவுளுக்கு மகிமையை வாழ்ந்த தாய். என் தகப்பனாரோ ஸ்ரீலங்காவில் வாழ்ந்து, வெள்ளக்கார கூட வாழ்ந்து, ரப்பர் தோட்டத்தில் வாழ்ந்து, எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வந்து இந்தியாவுக்கு வந்து இருக்க சொத்துக்களெல்லாம் ஈனக்கரியத்துக்கு விற்று சாப்பிட்டார். அவ்வளோதான் அவரால் செய்ய முடிஞ்சது. அது மாத்திரமல்ல, அவருக்கு எந்த குடிப்பழக்கமோ எதுவும் கிடையாது, நீதிமான். ஆனால் அவருக்கு எப்பவும் நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், உழைப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. என் தாய் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, கண்ணீர், ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. அப்படி முறையில் எங்களை வளர்த்து ஆளாக்கி ஜெபிச்சு ரொம்ப. ஒரு முறையெல்லாம் எனக்கு ஃபீஸ் கட்ட 1,500 ரூபா ஃபீஸ் கட்ட பணம் இல்லை வீட்டில். நாங்கள் 4 சகோதரர்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கோம். எங்கள் அண்ணன், மூத்த அண்ணே 75 அடி ஆழ கிணத்துல இறங்கி கிணறு வெட்டி வருவார். அவருக்கு 3,000 ரூபா சம்பளம், 75 அந்த காலத்தில். அடுத்த அண்ணன் கூப்பிட்ட வேலைக்கு போவார், அவருக்கு 8 அண்ணா சம்பளம். என் தம்பி சின்ன தம்பி சின்ன தம்பி, நான் மாத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்க ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்ன உடனே கிரவுண்டில் போய் முழங்கால் போட வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்துச்சு, வேதனையாக இருந்தது. என் தாயிட்ட சொன்னேன், அம்மா நான் படித்தது போதும், எனக்கு கோ எஜுகேஷன் ஸ்கூலு, பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்காங்க, ஒரு மாதிரி கேவலமாக நினைக்காங்க, நான் படிக்க யாருக்காவது வேலைக்கு போகிறேன் அப்படி சொன்னேன். என் தாய் அழுதாங்க. என்ன சொல்லி அழுதாங்கன்னா, நீ ஒருவனாவது படித்து குடும்பத்துக்கு விளக்கேற்றுவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீயும் என்ன தன் மகனை செய்கிறது சொல்லி நான் சாப்பிட்ற வெண்கல் கும்பாவை, வெண்கல் தட்டை விற்று எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. அது காட்சியில் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ வறுமை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேதனை. தரித்திரமாய் வாழ்ந்த, வேதனையான வாழ்ந்த மனுஷனுக்கு அப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தது மாத்திரமல்ல, வாழ்க்கையில் பெரிய கிருபை தந்தார். கிருபை தந்து வழிநடத்தினார். நான் சிறுபையனாக இருக்கும்போதே ஆலயத்தில் படுப்பேன், உதவிசேர் வீட்டில் போய் தூங்குவேன். சிறுபையனாக இருக்கும்போதே ஒரு சாமுவேலை போல தேவனுடைய ஆலயத்துக்காக வாழணும்னு சொல்லி லட்சியப்படுத்தி கொண்டு என்னை தகுதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்தேன். எவ்வளோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள். ஆனால் ஆண்டு ஒரு நாளும் கைவிடவே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, மோசையோடு உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாறு மனுபுத்தனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. காரணம் விசுவாசமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோட வாழணும் ஒரு எண்ணம் உள்ள வாழ்க்கை. அப்படி வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு ஆண்டு எவ்வளோ உயர்த்தது மாத்திரமல்ல, செத்த நாயிலும் கேவலமாக வாழ்ந்து எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்தார் சொன்ன வாழ்க்கையில் உங்களையும் உயர்த்துவார். அதுதான் ஆண்டோட கிருபை.
நீ எந்த பணமும் ஒருத்தரும் கொண்டு போக முடியாது. எவ்வளோ மோதிரம் போட்டாலும் எவ்வளோ நகை போட்டாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், உண்மையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28:20 வாசிக்கும் போது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யனாக தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உயிர்முள்ள வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழணும், மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழணும். இதுதான் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இல்லை. 67 வருஷம் ஆண்டேன், 67 வருஷம் ஆச்சு. யாக்கோபு ரெபேக்காளுக்கு ஈசாக்கு பிறந்த மகன். 2 பிள்ளைகள் அங்கே, ஏசா யாக்கோபு 2 பேர். ஏசா அங்குள்ள இஸ்மவேல் சந்தையில் குழந்தை மனைவியை பெற்று மனைவி திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கழித்து ஏசாவுடைய மனைவிக்கும் ரெபேக்காளுக்கும் ஒத்து போகலை. மாமரம் சண்டை 4000 வருஷத்துக்கு முன்னே வந்துருச்சு, இப்போ வரல, 4 வருஷத்துக்கு முன்னே வந்துருச்சு. அப்போது ரெபேக்காள் ஈசா கிட்ட சொல்கிற, இந்த மனுஷன் உயிரோடு இந்த மனுஷன் வாழ்ந்து எனக்கு பிரயோஜனம் இல்லையா, இதை போல் யாக்கோபுங்க கல்யாணம் பண்ணான்னா என் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கணவன்ட்டு அழுகுறா. ரெபேக்காமா அழும்போது ஈசாக்கு அதை வாங்கிட்டு காதில் வாங்கிட்டு பெத்துவேல் வீட்டுக்கு, தான் மைத்துனர் வீட்டுக்கு, ரெபேக்காவுடைய அண்ணன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. லாபான் வீட்டுக்கு அனுப்பும்போது அவன் நடந்த தூரம் 168 கிலோமீட்டர், 168 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, வரலாறு சொல்லுது. ஒன்றுமே இல்லை, வெறும் தார் வச்சு தான் கட்டியிருக்கான். அவன் கோமணம் கட்டியிருப்பானோ கட்டலையோ, அந்த கதை ஒன்றுமே இல்லைல்ல. மிஷினரி வந்து தானே கற்றுக் கொடுத்தாங்க, முடி வெட்டுறதுக்கு, முடி வெட்டுறதுக்கு, குளிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து மிஷினரி கற்றுக் கொடுத்தான். வேறு எந்த அரசியல்வாதையும் கற்றுக் கொடுக்கலை. மூடத்தனமான பழக்கத்தான் அரசியலை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் மிஷினரியில் வந்து தான் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில் விதைக்கப்பட்டு, வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் 12:24 வாசிக்கும் போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகப்பட்டால் தனித்திருக்கும், செத்தையான மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல் அவ்வளோ மிஷின் விதைக்கப்பட்டாங்க. அதை மனசில் நினச்சி தான் நம்ம உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கை தான். மிஷனரியை போல் வாழணும், கடவுளை போல் வாழணும். ஆண்டவர் நடந்து போகும்போது, பேதுரு நடந்து போகும்போது, யோவான் நடந்து போகும்போது, சீஷர்லாம் நடந்து போகும்போது நிழல் பட்டே சுகம் பெற்றாங்க. நிழலை பட்டது அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்யலை. வேதத்தில் வாசிக்கும் போது அவ்வளோ கிருபை. அதே போல் தான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. யாக்கோபு அனுப்பும்போது எத்தனையோ விஷப்பூச்சிகள், மிருகங்கள் எவ்வளோ இருந்திருக்கானா, ஈசாக்குடைய ஜெபம் விட்டு போகவே இல்லை. ரெபேக்காவுடைய ஜெபம் விட்டு போகலை. ஏன் விட்டு போகலைன்னா, ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது எலியேசர் மூலம் பொண்ணு பார்க்க போகிறான். ஈசாக்கு போகிறாரு. ஈசாக்கு போகும்போது எதுக்கு ஈசாக்கு ஆபிரகாம் எலியேசர் அனுப்புகிறான்னு சொன்ன, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் இறந்து போயிட்டாங்க. சாராள் 129 வயசு 127 வயசு இறந்து போயிட்டாங்க. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு வித்தியாசம். அப்போ ஆபிரகாமுக்கு 89 வயசு, சாராளுக்கும் ஆபிரகாம் 10 வயசு தான் வித்தியாசம். ஈசாக்கு நினைக்கான், என் தகப்பனாகி ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், என் தகப்பனாகி ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமான மனுஷன், தேவனுடைய சிநேகிதன் பட்டான். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நல்ல மருமகள் வேணும். அதுதான் அவன் யோசு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:63 வாசித்தீங்கன்னா, சாயங்கால வேளையில் தியானம் பண்ணக்கூடிய மனிதனாக இருந்தான் ஈசாக்கு. எதுக்குன்னா, வரக்கூடிய மருமகள் தேவனுக்கு பிரியமான மருமகளாக இருக்கணும், தேவன் சாட்சியுள்ள மருமகளாக இருக்கணும், மகிமை உள்ள மருமகளாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எலியேசர் ரெபேக்காளை அழைச்சி கூட்டிகிட்டு வரான். ஒட்டகத்தில் வச்சு கூட்டிகிட்டு வரும்போது ரெபேக்காள் தூரத்தில் பார்க்க, அதே ஒரு மனுஷன் வர, அந்த யாருடான்னு கேட்க, அதை எஜமான் சொன்ன உடனே கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள், தாழ்மையை கற்றுக்கொண்டாள். அதனால தான் அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, யாக்கோவுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார் ஆண்டவர். யாக்கோவுக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 28:15 வாசிப்பது என்ன, நான் உன்னோடு கூட இருந்து போகணுமெல்லாம் உன்னை காத்து தேசத்திற்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவோ உனக்கு கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுக்காரு. வார்த்தையை பெற்றுக்கொண்டு யாக்கோபு என்ன சொல்கிறான், அதே அதிகாரத்தில் 20 வசனத்தில்,
அதே 28:20 வாசி சொல்கிறான், தேவரே என்னோடு கூட இருந்து நான் போக விடமெல்லாம் என்னை பாதுகாத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானா, என் சம்பாத்தியெல்லாம் தசமகத்தை கொடுக்கேன்னா. தசத்தை கொடுத்தான். வேதத்தில் வாசித்து பாருங்கள், ஆதியா 32:10 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சாட்சி சொல்லுவான், இந்த கோலு தடிமை யோதானை கடந்து போனேன், இப்பொழுது 2 விதமான பரிவாரத்தோடு ஆண்டவர் அழைச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவான். அப்படி யாக்கோடைய வாழ்க்கை அமைஞ்சுது. ஆனால் பாருங்கள், யாக்கோவுக்கு எப்படி வாழ்க்கை அமைஞ்சதோ, மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா வீட்டுக்கு போகும்போது என் தகப்பனை ஏமாற்றி தவறான முறையில் ஆசீர்வாதத்தை வாங்கிடுறான். ஏசா சொல்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு சாகுங்காலம் வரும், அன்றைக்கு உன்னை கொண்டுட வேண்டாங்க. இது தாய்க்கு பொறுக்காதில்ல, தமகன் சாகிறது தாய்க்கு பொறுக்காதில்ல, அதை ஏமாற்றி அனுப்பிடுறாங்க. ஆனால் அங்கே போய் என்ன செய்கிறான், லேயா ராகேல்னு சொல்லி 2 பிள்ளைகள் அங்கே இருக்காங்க மாமனுக்கு. லேயாள் மூத்த மகா, ராகேல் இளைய மகா. ராகேல் அழகாக இருக்கா, அவள் இளைய மகா. ராகேல் மேலே பிரியப்படுறான். பிரியப்பட்டுட்டு யாக்கோபு கேட்கான், நீ என் மாம்சமாக இருக்க, என் தங்கச்சி மகனாக இருக்க, அதுக்கான அவனுக்கு சும்மா ஆடு வைக்க விட முடியாது, உனக்கு என்னடா சம்பளம் கேளுன்றான். அவன் சொல்லலாம் ஒரே வார்த்தையில், நீ ஒன்றும் தர வேண்டாம், உன் பொண்ணு ராகிலுக்கு 7 வருஷம் ஆடு மேய்ச்சிடுறாங்க. உடனே சொல்ல, அண்ணியனுக்கு கொடுக்கறதோட உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி பொண்ணை கொடுத்துறேங்க. ராகில் மேலே இருந்த பிரியத்தில் 7 வருஷம் உனக்கு ஒன்றதே தெரியல. காரணம் ராகில் தான் மனைவியாக வரணும், ஆசைப்படணும் சொல்லி ஆசைப்பட்டு பண்ணான். அவன் செஞ்ச தப்பு, அவன் செஞ்ச ஏமாற்று வேலை. அண்ணனை ஏமாற்றி சேஷ்ட புத்தகத்தை வாங்கிட்டான். தகப்பனை ஏமாற்றி பூர்வீகமான ஆசிரத்தை வாங்கிட்டான். ஆனால் விடமாட்டான், ஆண்டு விடமாட்டார்ல. அங்கே போய் ராகிலுக்கு ஆசைப்பட்டு 7 வருஷம் முடிஞ்ச உடனே மாமன்ட்ட கேட்கான்ல, உன்னை தாண்ட 7 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டேன்ல, பெண்ணை கட்டி கொடுங்க. சரி, ஊருக்காலெல்லாம் சோர்ந்து ஒரு நிச்சயமாக பண்ணி பொண்ணை கொடுத்துட்றாங்க. விடிய காலம் பார்த்தா அது லேயாடு. இவனுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே கேட்கான், உன் பொண்ணு தானே 7 வருஷம் ஆச்சேன், இவளை கட்டி கொடுத்துட்டியேன்னு கேட்கான். அவன் சொல்கிறான், இந்த ஊர் வழக்கம் மூத்தவளுக்கும் இளையவளை கொடுக்கக்கூடாது தம்பி, இவளுக்குன்னு 7 வருஷம் ஆடுமை, அதையும் தந்தனி மகளை கொடுத்தான். அதே போல் தான் நானும் என் மாமனருக்கு ஆடு மேய்ச்ச ஆள். என் மாமனார் ஒரு உதேசியார், எங்கள் அத்தை ஒரு உதேசியார். நான் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் பெண்ணுக்கு ஆடு மேய்க்க போகலை, நான் படிக்கணும். நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபீஸ் கட்டணும். ஏப்ரல் மே மாதங்களில் போய் ஆடு மேய்ச்சா ஃபீஸ் கட்டுவாங்க நம்பிக்கையில் ஆடு மேய்ச்சேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிற காலங்களில் ஓடிச்சு சென்னைக்கு வந்தாச்சு. சென்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஆசை, அண்ணன் மகளை திருமணம் பண்ணணுன்ட்டு. மகனுக்கு அண்ணன் மகளை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. என் மாமனார் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா, எனக்கு 5 பொண்ணு, 5 பொண்ணே அழகாக ஸ்டேட்டஸில் படிக்க வச்சுட்டேன், இவன் படிக்காததுக்கு போய் எப்படி கட்டி கொடுக்க முடியும், ஒரு சைக்கிள் வியாபாரிக்கிறேன், சைக்கிள் தான் வியாபாரத்துக்கு போகிறேன், அப்போ முடியாதுன்ட்டார். என் தாய் ஒரே அழுக, என் தகப்பு ஒரே சண்டை, முடியவே முடியான்ட்டார். மாமனார் சொன்னார், ஒரு தோட்டத்தை எழுதி தரேன், ஒரு 10 தென்னை மரத்தை தரேன், 2 மாட்டை தரேன், பொண்ணை மட்டும் கேட்காதன்ட்டார். வேதனை. என் தாய் அழுத அழுகையை பார்த்துட்டு என் மனைவி சொன்னால், நான் அத்தை மகனே கட்டிக்கிறேன்ப்பா, பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் அடிக்க போகிறாரு, மிதிக்க போகிறாரு, எப்படி நீ செய்யலாம், நான் சொல்கிற வார்த்தையை மீறியா அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் என் மனைவி ஒத்துக்கல. என் மாமா எவ்வளோ சொல்லி பார்க்காரு, அவர் பல்லு காட்டி ஏமாத்துருவேன், கெட்டைக்கு வேலைக்கு உனக்கு ஆகாது, முடியாதுன்ட்டார்.
எனக்கு ஒழுங்காக அறிக்கை வாசிக்கலை. ஏன் அறிக்கை அதே மாமனுக்கு விருப்பமே இல்லைல்ல, எனக்கு மோதிரம் கூட தரல. சர்க்கிட் லைசன்ஸ் ஒரு லைசன்ஸ் உண்டு, பிஷப்கிட்ட வாங்க முடியும். ஏன்னா பெண்ணு மாப்பிள்ளை பழகிடுவாங்க, தப்பாக இருப்பாங்க, திருமணத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வாங்குவாங்க. அப்படி முறையில் திருமணம் நடக்குது. புதன்கிழமை கல்யாணம். திங்கக்கிழமை எல்லாரும் சென்னையிலேருந்து ஊருக்கு வரோம். நான் மாத்திரம் செவ்வாய்க்கிழமை விருதுநகரில் இறங்குறேன். இறங்கி துலுக்கப்பட்டிங்கன்னு ஒரு ஊருக்கு வந்து எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, நான் மாத்திரம் இறங்குறேன். ஒரு சைக்கிள் கடையில் வாடகைக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு சங்கரலிங்கபுரம்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அங்கே எனக்கு பணம் தர வேண்டியிருக்காங்க, பணம் வாங்க போகிறேன். அந்த சவுந்தரபாண்டியன் ஒரு அருமையான ஐயா, அவர் சொன்னார், ஐயா நீங்கள் இருங்க, என் சிவகாசி வரைக்கும் போயிட்டு வரேன், அங்கே தான் எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு, வாங்கி கொண்டு தாரேன்னு போயிட்டார். நான் காலையிலே போயாச்சு, 4 மணி ஆகி வரல. அவர் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கும்போது 4 மணிக்கு திரும்பி வர சொல்கிறாரு, பணம் இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், ஐயா வேணாம் பரவாயில்ல, எனக்கு சென்னைக்கு ஏற்றி விட்ருங்க, பரவாயில்ல, சென்னைக்கு ஏற்றி விட்ருங்க, பரவாயில்ல, ஊருக்கு போயிடுறேன்னே. அவனோட மனைவி சொன்னாங்க, நம்ம கொடுக்க வேண்டிய பணம் எதுக்கு ஐயா அந்த பணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அம்மா தாலி செயினை அடகு வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அவர் அங்கேருந்து என் சைக்கிளில் கூப்பிட்டு வந்து துலுக்கப்பட்டியில் ஒரு லாரியில் ஏற்றி சாத்தூருக்கு அனுப்புகிறாரு. சாத்தூர் போயிட்டு அங்கேருந்து கோயில்பட்டி பஸ்ஸு, சங்கரங்கோயில் பஸ்ஸு, ராத்திரி 11:30 மணிக்கு போய் சேரேன் ஊருக்கு. கல்யாண வீட்டில் ஒரே தகராறு. விடிய காலம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை யார், மாப்பிள்ளை எஸ்கேப் ஆகிட்டார், வரமாட்டாங்க, ஒரே பிரச்சனை. ஒரு 11:30 மணிக்கு போய் சேரேன். என் தாயினை கேட்காங்க, என்ன மகனேன்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மாண்ணே. ஏன் லேட்டுன்னாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கஷ்டம் மட்டும் தான் இருக்கணும்ன்ட்டு. ஒன்றும் இல்லைம்மா, வண்டி சரியாக கிடைக்கல அப்படின்ட்டேன். சாப்பிட்டியான்னாங்க. சாப்பிடலைண்ணே. சாப்பாட்டெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு தம்பி, சாம்பார் இல்லை, ரசம் தான் இருக்குன்னாங்க. சரி ரசத்தை ஊற்றி கொடுங்க. சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு எங்கே படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. எங்கே ஏன் படுக்க போகிறேன்னு கேட்டாங்க. படுத்துக்கிறேம்மான்னு சொல்லி கோயிலுக்கு போயிட்டேன். ஆனால் கோயிலில் போன உடனே இருதயமே ஆண்டில் சார்ந்து இருந்தது. என் வாழ்க்கையின் முடிவு என்ன, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினைச்சிக்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோவான் 14:18, நான் உன்னை திக்கற்ற நான் விடேன், இடத்தில் வருவேன் ஆண்டு சொன்ன வாக்கு கொடுத்தார். கார் பிடிக்க கூட காசு கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போகிறது கார் பிடிக்க கூட காசு கிடையாது. 500 ரூபா காருக்கு வாடகை கொடுக்க முடியலை. மாட்டு வண்டி, வில் வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியில் பொண்ணு மாப்பிள்ளாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு ஃபோட்டோவோட எடுக்கிற ஆள் இல்லை, துட்டு கிடையாது. அவ்வளோ வரும், அவ்வளோ கஷ்டம். நினச்சி நான் பார்க்கவே முடியாது, இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாது. என் மாமனார் 104 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். என் மனைவி தான் குழந்தை போல் பார்த்தா. அப்படி 4 பிள்ளைகள் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம். என் மனைவி தான் உயர்ந்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஆண்டு கொண்டு வந்துட்டார். இன்றைக்கு 4 பிள்ளைகளில் 3 பேர் இல்லை, என் மனைவி மாத்திரம்தான் இருக்கா. மருமக்களில் 4 பேர் இல்லை, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். அப்போ ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ பெரியவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபை உள்ளவர். அதை தான் வாழ்க்கையில் பார்க்கணும். சாட்சியம் வாழணும், கடவுளுக்கு மகிமையை சாழ்த்து வாழணும். நான் உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னை கைவிடுதில்லை. காரணம் கேட்டால், நீ கடவுளுக்காக வாழும்போது கர்த்தர் உனக்காக வாழ்வார்ல. அந்த வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி என் மனைவிக்கு 73 வயசு, எனக்கு 76 வயசு. என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. ஒரு நிமிஷம் கூட பொய் சொல்லி தான் வரணும். ஏன்னா அவ்வளோ உயிர். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் கம்பெனியில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 50 நேரம் பார்க்க வந்துடுவா. அப்பா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், அப்பா பார்க்கணும். சரி, எவ்வளவோ ஆண்டு நடத்தி ஒரு ஆசையாக இருந்து உன் பேரை என்ன பெருமைப்படுத்தும் ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஒன்றுமில்லா மனுஷனுக்கு
ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்லுவான், ஈசாக்கு பொண்ணு பார்க்க போகும்போது பெத்துவேல் வீட்டில் போய் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஆதியாகமம் 24:35 வாசித்து பார்த்தீங்கன்னா, என் எஜமான் செல்வ சீமானாக இருக்காருமா, செல்வ சீமானாக இருக்காமா, சாதாரண சீமை எஜமான் இல்லை, பெரிய எஜமான் அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி ஆண்டவர் அப்படிலாம் வளர்த்தி பாதுகாத்து எத்தனையோ விதமான காரியங்களில் வந்து இன்றைக்கி அதனால தான் ஆலயம் கட்டணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், ஆலயம் இல்லாத இடத்துல கட்டப்படணும், தேவனுக்கு மகிமையாக இருக்கணும் அப்படி ஒரு எண்ணத்தை ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்ததுனால தான் கர்த்தரை ஆஸ்வதித்து வழிநடத்தி இன்றைக்கும் பாதுகாத்து வர்றார், இன்றைக்கும் பாதுகாத்து வர்றார். எத்தனையோ பலகீனங்கள் ஊழியத்துக்கு முதலிடம் கொடுக்கேன். நேற்று தான் முந்தாள் எங்கள் வீட்டிலேருந்து வந்த சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே ஒரு பெரிய டெத்து. என் மனைவி வேறு காரில் ஊருக்கு அனுப்பிட்டு டெத்தை பார்த்துட்டு கல்லறை தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஒரு மீட்டிங் போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு எழும்பி 2-3 கூட்டங்கள் பிடிச்சிட்டு களக்காடு ஒரு சர்ச்சை திறந்துட்டு 9:30 மணிக்கு களக்காட்டிலேருந்து புறப்பட்டு நாகர்கோவிலேருந்து கிளம்பி 1 மணிக்கு வந்து ஆண்டிப்பட்டி சந்தை. 1 மணிக்கு 2 மணிக்கு வரலான்னு பார்த்தேன், 1 மணிக்குள்ளே வந்தாச்சு. அவ்வளோ டயர்டு. இன்னைக்கு காலையில் வந்து ஒரு சர்ச்சையில் ஒரு அடிக்கல் நாட்டணும் தேனி பக்கத்தில். இன்று ஒரு ஆண்டவர் அறிஞ்சு சாட்சியாக வாழக்கூடிய மகனுக்கு நான் தான் அடிக்கல் நாட்டணும்னு சொல்லியதுனால 3 முறை ஒரு 14 மாதத்துக்கு முன்னால் நான் வந்தேன், தம்பி நாட்டுறேன்னு சொன்னேன். முடிவே இல்லை, பல முறை ஏமாற்றப்பட்டார். இன்றைக்கி வரணும்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு அதை முடிச்சு இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே முடிச்சுட்டு காலையில் ஆராதனை முடிக்கணும். மதுரையில் ஒரு 3 குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். ஒரு மகள் ஒரு தாஸ்கன், ஒரு மகள் ரொம்ப படித்த மகள், ஆண்டவர் ஐயா குடும்பத்தில் பிறந்த மகள். நம்ம கூட்டங்கள் நிறைய வந்து செய்தி கேட்டு கடவுளுக்கு சாட்சியாக வாழ்ந்து ஒரே அழுக. அண்ணாச்சி நீங்கள் வந்தீங்கன்னா என் வீட்டில் கால் வச்சு என் புருஷனுக்கு தண்ணி வச்சு ஜெபம் பண்ணி தலையில் நெற்றி சிலுவை போட்டு போன ஐயா, வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி மகள் சொல்ல. நாளைக்கு அதை போகணும். அதை முடிச்சுட்டு விருதுநகரில் திருமங்கலத்தில் ஒரு வீட்டுக்கு போனோம். விருதுநகரில் ஜெபத்துக்கு போனோம். நாளைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு நாங்குநேரி பக்கத்தில் பெரிய சர்ச்சில் பிரதிஷ்டை செய்தி கொடுக்க போனோம். எவ்வளோ பலகீனங்கள் எவ்வளோ காடு வந்தாலும் சரி, உன் பலவீனத்தில் பலன் பரிபூர்ணமாக விளங்க சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து உன் பேரை பெருமைப்படுத்தும் இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டு பாதுகாத்து வர்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டு விட்டு அன்பு தம்பி சுரேஷ், அன்பு மகள், அவங்கள ராத்திரி பார்த்தேன். எங்கூட வந்துடுறியான்னு சொல்லி வந்துட்டாங்க. அவங்க ஒரு பெரிய ஆசிரியை, அவங்க ஹையர் ஸ்கூலில் பெரிய ஆசிரியை. அவங்களெல்லாம் விட்டுட்டு, காரணம் அன்று கொடுத்த அன்பு தான், கடவுள் கொடுத்த வார்த்தை தான். கடவுள் சாட்சியாக நீ வாழும்போது, மகிமை செலுத்தி வாழும்போது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் நீ வாழுத வாழ்க்கை. ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் நினச்சி வாழணும், கடவுளுக்கு சாட்சியாக வாழணும், உண்மையாக வாழணும். அதை தான் ஆண்டு விரும்புகிறார். கடவுள் சாட்சியாக உண்மையாக நீ மகிமையாக வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். வாழ்ந்து பாருங்கள், உண்மையாக வாழ்ந்து பாருங்கள், மற்றவங்களை நேசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார், விலகவும் மாட்டார். எத்தனையோ ஊழியத்தின் பாதையில் கஷ்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, கஷ்டம். தவறாக பேசுவாங்க, தவறாக என்னெல்லாமோ பேசுவாங்க. அதை காதில் வாங்குறது இல்லை. ஏன் வாங்குறது இல்லைன்னா, தப்பாக வாட்ஸ்அப் போடுவாங்க. நம்ம யார் துட்டையும் நான் எடுக்கிறதில்லை, யார் துட்டுக்கும் ஆசைப்படுறதில்லை. உங்கள் ஆலயத்தில் வந்தது கூட ரூம் வாடகை கொடுத்துட்டு தான் அங்கே வந்தேன். ஆலயத்தில் எடுக்கக்கூடாது. அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நைட்டில் சாப்பாட்டுக்கு எவ்வளோன்னு தம்பின்னு கேட்டேன். விடுங்கய்யான்னார். இல்லை, காசு இல்லாமல் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்காது. அவன் கேட்டு தான் வந்தேன். ஏன் கேட்டீங்கன்னா, பசுத்த பவுல் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அப்போஸ்தலர் 20:34 வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என் கூட இருந்தவங்களுக்கு என் சொந்த கையிலே வேலை செஞ்சுருக்காரு. அது மாத்திரமல்ல, வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது பாக்கியம். அப்படி தான் வாழ்க்கையில் பழகிடணும். பழகி நீ கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது ஆண்டவர் ஒரு நாள் விடத்தவே மாட்டார். காரணம் தெய்வம்
உண்மையான ஆண்டவர். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையான ஆண்டவர். நேசிக்கிற பிள்ளைகளை அவர் அணுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கைவிடவே மாட்டார். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான். யோசுவா 1:5 வாசி பார்த்தீங்கன்னா, நீ பூமியில் உயிரோடுக்கு நாளெல்லாம் ஒருத்தனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்ட்டார். ஆண்டு சொன்னார். இன்றைக்கி நம்முடைய பிஷப் ஐயா எங்கேயே போனோம், காலையிலேருந்து எனக்காக காத்திருந்தாங்க. நான் வந்து அவ்வளோ வேகம், அவ்வளோ கஷ்டம். என்னை பார்த்து எனக்கு சிலுவை போட்டு தான் போனாங்க. காரணம் ஆண்டு கொடுத்த அன்பு அது தான். கடவுளுக்கு நீ வாழும்போது தாவீது சொல்லுவான், சாலமோன்ட்ட கடைசி காலம் சொல்லுவான், என்ன சொல்லுவேன்னா, நான் பூலோகத்தார் போகிற வழியே போகிறேன்டா, சாக போகிறேன்டா, நான் போகிறேன், உன் ஊழியம் எப்படி இருக்கணும், இப்படி பறக்கணும்னு சொல்லி நிறைய காரியம் சொல்லிட்டு என்ன சொல்கிறான், நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுட்டேன்னா உன்னை விட்டுருவார். எனக்கு 3 பிள்ளைகள். என் மக மூத்த மக கோயம்புத்தூரில் பெரிய ஊழியக்காரி. அடுத்த மக என் கூட இருக்கா. அவங்க சர்ச்சில் அவர் தான் கொயர் மாஸ்டர். அவளுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் பியோனா, கீபோர்டு அட்டகாசம் போட்டு பாடுவாளுங்க. என் மக மூத்த மகளுக்கு 2 பிள்ளைகள், அதுவும் அதே தான். அடுத்த மகளுக்கு 3 பிள்ளைகள் தென்காசி இருக்காங்க. வேதத்தில் வாசிக்கமில்ல, கர்த்தருக்கு பயந்து வழிநடக்கும் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். மனைவி வீட்டும் கணிதரும் திராட்சை செடியை போலும், பிள்ளைகள் பந்திச்சிட்டு ஒலிவுமர கன்றுகளைப் போலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் வீதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேம் வாழ்வினை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் எருசலேம் கொண்ட சமாதானத்தையும் காண்பான். சங்கீதம் 128 வாசிக்கல. நீ கடவுளுக்கு பிரியமாக வாழணும். வேதம் இல்லைன்னா நான் இல்லை. இந்த வேதம் இல்லைன்னா நம்ம இல்லை. வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன் வேதத்தை. வருஷத்துக்கு 17 முறை வாசிப்பேன். 23 நாளில் பைபிள் வாசி முடிப்பேன். அநேக நேரத்தை பைபிள் வாசிட்டு என்கிட்ட எத்தனையோ பைபிள் இருக்குது. முத்தம் கொடுத்து வைப்பேன். என் பேத்தி கேட்பேன், என்ன தாத்தா பைபிளில் முத்தம் கொடுக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பேன். ஏன்னா இது இல்லைன்னா நான் வாழ்க்கை இல்லை. இதுதான் என்னை தாங்கிச்சு வழிநடத்துது, பாதுகாத்தது. ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஒரு விடுதலை தந்தது, ஆச்சரியமான வாழ்க்கை தந்தது. அதைத்தான் ஆண்டவர் நினைப்பேன். எங்கள் ஊரில் பெரிய பணக்கார் ஒருத்தர் சென்னையில் இருந்தவர் எங்கள் கிராமத்தில் வீடு கட்டினார். வீடு கட்டும்போது வெளியே வந்து ஜாமங்கள்லாம் கிடக்கும், பார்க்கணுங்கிறதுக்காக தம்பி சொன்னேன், தம்பி நீங்கள் அவங்க வந்து படுக்கலாமா தம்பி நைட்டில் அப்படின்னு கேட்டார். அவங்க சென்னையில் இருந்தாங்க. என்னையான்னு கேட்டேன். இந்த பொருள்லாம் கிடக்குது, ஒரு ஆள் படுத்துருக்காங்கன்னு நினச்சி போயிடுவாங்கள்ல, பார்த்துக்கலாமான்னு கேட்டார். சரியான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டேன். உனக்கு என்ன வேணும் தம்பின்னு கேட்டார். எனக்கு ஒரு சட்டை எடுத்து தருவீங்களான்னு கேட்டேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். வீடு கட்டி முடித்த பிறகு எனக்கு அருமையான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு. நான் நினச்சி பார்க்க, இன்றைக்கி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரமாக ரோட்டை வாழ்ந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்ல சாப்பாடு இல்லாமல் நல்ல ஆகாரம் இல்லாமல் எப்படியோ வாழ்ந்தமே ஆண்டவர் இன்றைக்கி எவ்வளோ வைத்திருக்கிறாரு. அவன் கடவுளுக்கு வாழணும்ல. கடவுளுக்கு தாவீது ராஜா வேதத்தில் வாசிக்கும் போது 1 நாளாகும் 22:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, வைதோவிக காலத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டணும், ஆண்டவர் கட்ட முடியாதுன்ட்டார். ஏன் கட்டணும், நீ 2 ரத்தத்தை சிந்திட்டப்பா, நீ செத்தக்கூடாதுன்ட்டார். அவன் தன் மகன் தான் கட்டுவான், சாலமோன் தான் கட்டுவான்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். பாருங்கள், வேதத்தில் வாசிக்கிறோம். 1 நாள் 22:14 வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவனுடைய ஆலயத்துக்காக 1,00,000 தாலந்து பொன்னை சேகரித்தானா. 1,00,000 தாலந்து பொன்னை. ஒரு தாலந்து நம்ம ஊர் மதிப்புக்கு 13 கோடி ரூபா. 13 கோடி ரூபா. 1,00,000 தாலந்து பொன்னை சேகரித்தானா. 10,00,000 தாலந்து வெள்ளி சேகரித்தானா. எண்ணிக்கைக்கு அடங்காத இரும்பெல்லாம் சேர்த்துட்டான், நிறைய சேகரிச்சிட்டான். அவன் ஒரு போல்ட்டு கூட வாங்கக்கூடாது, ஒன்றுமே வாங்கக்கூடாது. சாலமோன் அப்படியே கட்டணுங்கிறது நினச்சான். அது மாத்திரமல்ல, ஆண்டவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், ஒரு சாட்சி கொடுத்தார். பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் அவனை தள்ளி, யாரை தள்ளி, சவுலை தள்ளி ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமெல்லாம் செய்வான் என்று சொல்லி அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் ஆண்டு சொன்னார். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னார். நான் ஒவ்வொரு நாட்களும் கேட்பேன், ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக வாழ்கிறேனா, உங்கள் இருதயத்துக்கு மனுஷனாக வாழ்கிறேனா.
இருதயத்தேற்ற மனுஷனை பாடுறான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும். நீர் பிரியப்படுற இருதயம் வேணும். வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். ஒரு ஆலயம் பழனியில் கட்டப்பட்டது. பழனி ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார். அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா நேற்று ராத்திரி நான் சொப்பனத்தில் உங்க பார்த்தேன். என்னையான்னு கேட்டேன். நீங்கள் பரலோகத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்க பார்த்தேன்யானார். எனக்குன்னா பயங்கர ஆச்சரியம். பரலோகத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நான் இருப்பேனா அப்படின்னே. அப்படி சொன்னார். எனக்கு ரொம்ப சாக்கரம். காரணம் கேட்டால், கர்த்தர் பெரியவர் இல்லை, கர்த்தர் பெரியவர் இல்லை. நீ கடவுளுக்கு வாழும்போது அவர் உனக்கு வாழ்வார்ல. கடவுளுக்கு நீங்கள் வாழும்போது கடவுள் உனக்காக வாழ்வார்ல. இன்றைக்கி டைஸில் எத்தனையோ, எல்லா டைஸிலும் பிரச்சனைகள் தான். காரணம் கேட்டால் வரணும், துட்டடிக்க தான் வராங்க, துட்டடிக்க தான் வராங்க, துட்டடிக்கணும், சம்பாத்தியம் பண்ண தான் வராங்க. நிறைய பேர் இவ்வளோ குழப்பத்தில் நான் படிக்காத மனுஷன், ஒன்றும் தெரியாத மனுஷனுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி பாருங்கள். அந்த எலெக்ஷனில் ஒரு டேர்னிங் பாயிண்டே கொடுத்தார் ஆண்டவர். கொடுத்தது மாத்திரமல்ல, நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றுமே கொண்டு வர போகிறது இல்லையா. நீ வாழ்கிற வாழ்க்கை, மிஷனரிகள் எத்தனையோ விதமான கஷ்டப்பட்டாங்க, எத்தனையோ விதமான ரத்தம் சிந்தினாங்க பூமியில். ரத்தம் சிந்து மாத்திரம் தங்கள் தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. தியாக பலியாக ஒப்பு கொடுத்தது மாத்திரமும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாக வாழ்ந்தாங்க. ஆனால் அர்ப்பணிப்பாக வாழணும்னு சொல்லுங்க ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. நீ நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, நிறைய குடும்ப கண்ணீர். தகப்பன் சரி சொன்ன பிள்ளைகள்லாம் சீரழித காட்சியை பார்க்கும். ஒரு அம்மா என் கம்பெனியில் வேலை செய்கிற அம்மா, அண்ணே உங்களை பார்க்கணுன்னு சொன்னா. என்னம்மா கேட்டேன். நான் பண்ண தப்புனால என் மகள் வாழ்க்கை சீழிஞ்சு போச்சு சொன்னா. என்ன தப்பு பண்ணமான்னு கேட்டேன். 3 புருஷரை ஏமாற்றிட்டா. 3 பேர் கல்யாணம் பண்ணி 3 பேரையும் ஏமாற்றிட்டு போயிட்டா. நல்ல வெள்ளையாக இருப்பாங்கிறதுக்காக. யோவான் ஆதிகாரத்தை வாசிக்கும்போது சமாரேஸ்வரிக்கு ஆண்டவர் சொல்லுவார்ல, ஜீவ தண்ணி வேணும்னு கேட்பா. அப்போ அவள் சொல்லுவார், புருஷனை கூட்டுவாம்பார். அவள் சொல்ல, எனக்கு புருஷனே இல்லையாம்பா. பாண்டு சொல்லுவார், உண்மையை சொன்னேன், உனக்கு ஏற்கனவே 5 புருஷங்க இருந்தாங்க, இப்போ இருக்கணும் புருஷன் இல்லைன்ட்டார். அதை மாதிரி 3 பேரை ஏமாற்றிட்டேன். 2வது புருஷனை பிறந்த மகா என்கிட்ட இருந்தா. ஸ்கூலில் சேர்த்தேன். ஸ்கூலில் சேர்த்து கொஞ்ச நாள் கழித்து ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஹெச்எம் கூப்பிட்டு சொல்லிட்டு, அவங்க பொண்ணை வந்தீங்க அனுப்பாதீங்க ஸ்கூலுக்கு, பொண்ணு நடவடிக்கை சரியில்லை. இவனுக்கு 3 புருஷன் விட்டுட்டு கூலி வேலைக்கு வந்துட்டா. மகிட்ட சொல்லி பார்த்த மக கேட்கல. ஒரு கஞ்சா அடிக்க போயலை, சாராயம் குடிக்க போயலை, லவ் பண்ணி கூட்டிகிட்டு ஓடிட்டா.
வேதனையோடு 2 குழந்தை பெற்றா. அடித்து சித்திரம் பண்ணி அந்த புருஷனே வேண்டான்னு வந்துட்டா. வந்து அவன் கூப்பிட்டு பார்த்தா போகலை. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கடைசி சொன்னால் அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி தந்துருக்கியா, நான் எங்கேயாவது அவளுக்கு ஒரு திருமணத்தை பார்த்து பண்ணிக்கிறேன், நான் ஆண்டவர் அறிஞ்சிட்டேன், டெய்லி ஆலயத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்த மனுஷி, நான் ஒவ்வொரு நாட்களும் நான் கண்ணீரோடு கேட்கையா ஆனால் எனக்கு ஒரு மாறுதல் தருவார்னு நினைக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லி ஒரு லாயரை ஏற்படுத்தி கொடுத்து அந்த லாயர்கிட்ட போய் வேணாம் பாருமான்னு சொன்னேன். இதுக்கிடையில் மூத்தது பிறந்தது பையன், அவன் இன்னொரு பொண்ணுகிட்ட வாழ்கிறவன் இந்த பையனை தெரியாமல் தூக்கிட்டு போயிட்டான். இந்த பொம்பளை பிள்ளை எதுக்கு சொல்கிறேன்னா, சீர் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. பிள்ளை சீராக வளர்க்கணும். பிள்ளை தவறான வழி போனால் தாய் இதை போய் கண்டிக்கணும். டிவி பார்க்க எவ்வளோ நேரம் பார்க்க, செல் பார்க்குறியா எவ்வளோ நேரம் பார்க்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஏன் வேலைக்கு போட்டு வர நேரம் ஆச்சு கேட்கணும். காரணம் நிறைய பேர் கேட்குறதில்ல. அந்த பிள்ளைகள் சீர் வழியாக பின்னால் கண்ணீர் விட்டு அழுது லாபம் என்ன? இப்போ 2வது மகளை குழந்தைய கொண்டு தான் ஹாஸ்டலில் சேர்க்கலாம் ஐயா, நான் என்ன செய்யணும்னு கேட்டா. சரிம்மா பார்ப்போன்னு சொன்னேன். இதுக்கிடையே அந்த மகா ஓடிட்டா எங்கேயோ. தாய்க்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அவளை தாங்கவே முடியலை. வேதனை தாங்கவே முடியாத கஷ்டம், மனபாரம், மன கஷ்டம். அதுதான் என் வாழ்க்கையில் விடுதலை வருமா? விபச்சாரஸ்ரீ கொண்டு நிறுத்துகிறாங்க. யோவானா 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது விபச்சாரஸ்ரீ கொண்டு நிறுத்துகிறாங்க. வேதவர பரிசையை கொண்டு நிறுத்திட்டு விபச்சாரத்தை கைப்படியாக பிடிக்கப்பட்டா. இவ்வளோ கல்லறிஞ்சு கொள்ளணும் மோசை சொல்லியிருக்காரு, என்ன சொல்லிங்கன்னா ஆர்டர் கேட்காங்க. ஆண்டவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. தரையிலே எழுதுகிறார். எல்லாரும் ஒரு மேலே குற்றம் சாப்பிட்டதுக்காக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோமே, நீ தரையிலே எழுதுறீங்களேன்னு கேட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், உங்களோட பாவம் இல்லாதவன் கல்லறிடானார். தரையில் எழுதுனதை அவனுக்கு பார்த்தான். அவன் செஞ்ச பாவத்தை ஆண்டவர் எழுதிட்டார் கீழே. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் யாரை ஏமாத்தினேன், எப்பத்தனை விபச்சாரம் பண்ணேன், அந்த பார்த்த உடனே மனசாட்சியில் கல்லை போட்டு போயிட்டான். அவளை தனியாக நிற்கா. ஆண்டவருங்க உட்கார்ந்துருக்காரு. தனியாக இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நானும் உன்னை நியாயந்திருக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதனார். இதுதான் வாழ்க்கை. பாவம் செய்யாத வாழ்க்கை, கடலுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை. நான் வேறு ஒன்றும் சொல்லலை. அவள் கரங்களை பிடிச்சி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து, மகளை மன்னிங்கப்பா, ஏழை மகள் மாறிச்சிட்டா. இத்தனை காலம் பல பாடுகள் பட்டுட்டா, மாறிச்சிட்டா. நீங்கள் மன்னிக்கணும். மனதிறங்கும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். மனதிறங்கும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் தோத்தரிப்பேன். நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் மன்னிக்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் மன்னிக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்தரிப்பேன். காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகள சுமந்தானோ, எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகள சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ, உந்தன் தழும்புகளால் சுகமானோ. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சமாதானம் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் கொண்டு வண்ணம் தண்டனையும் உன்மேலே விழுந்ததையா, ஐயா உன்மேலே விழுந்ததையா, ஐயா உன்மேலே விழுந்ததையா. மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நல்லவன் சர்வ வல்லவன், நீ நல்லவன் சர்வ நல்லவன், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலிலோ
மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஜெபம் பண்ணிட்டு வந்த அந்த மகன் அழுகையை பார்க்க முடியல. நிறைய இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய ஏழை பிள்ளைகள் தான் ஜாஸ்தி. ஏதோ ஒரு சில பேர் தான் வாழ்கிறாங்க, மற்றெல்லாம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கண்ணீர். காரணம் ஜெபம் இல்லாத வாழ்க்கை தான். ஜெபம் பண்ணி பாருங்க. புருஷன் குடிக்கிறாரா, ஜெபம் பண்ணுங்க, வேற ஒன்றும் செய்யாதீங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. கடவுள் பெரிய விடுதலை தருவார். பெரிய விடுதலை தர மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மக்களுக்கு நீ அவரை தேடும்போது வேற ஒன்றையும் நீ தேடலை, மெய்யான ரட்சகரை தேடுற. ஆனால் வேதத்தில் வாசிக்கம் இல்லை. வெளிப்படுத்து 1:18 வாசிக்கும் போது, மரித்தேன், இதோ சதாக்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்க தெய்வத்தை தான் நீ பாட போகிறீங்க, வேறு யாரும் இல்லை. தேடி பாருங்க. உங்கள் சரீரத்து நோயா, சத்து வேதனையா, ஒன்றும் செய்யாதீங்க. தண்ணீர் இடுங்க, சிலுவை போடுங்க, எண்ணெய் இடுங்க, சிலுவை போடுங்க, புருஷனுக்கோ பிள்ளைக்கோ தலையில் போட்டு தேய்ச்சி விடுங்க. ஆண்டவர் நம்புங்க, கடவுள் மகிமையாக வாழுங்க. இந்த கிறிஸ்தவங்க உண்மையாக வாழ்ந்தாங்கன்னா தேசமே மாறும். யார் எந்த அரசியல் சட்டத்தில் எப்படி மாற்றமான கொள்கை கொண்டு வந்தாலும் சரி, கிறிஸ்தவங்க உண்மையாக வாழ்வாங்க சொன்னால் அந்த ஜெபத்தை ஆண்டவரை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண மாட்டாரா? என் வேதனையை மாற்றின தெய்வம் வேதனையை மாற்ற மாட்டாரா? நிச்சயம் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, ஒரே நம்பிக்கை, மனுஷன் பிறப்பதும் இறப்பதும் நியாயத்தீர்ப்படைவதும் ஒரு மனுஷன் விட கடமை. ஒருத்தரும் தப்ப முடியாது, ஒருத்தரும் ஜட்ஜ்மெண்ட்டு தப்பவே முடியாது. வேதத்தில் வாசிக்கும் பாருங்கள். மத்தேயு 25:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, கணக்கு கேட்கக்கூடிய எஜமான ஆண்டவர் வர போகிறாரு. கணக்கடைய எஜமான வர போகிறாரு. உண்மையாக வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மாற்றி தருவார். உன் கண்ணீரை மாற்றுவார். வியாதியை விட்டு விலக்குவேங்கார். விதத்தில் வாசிக்கம் இல்லை. ஒபாமா 7:15 வாசிக்கும் போது, எகிப்திற்கு வரக்கூடிய கொடிய ரோகங்கள் ஒன்றே அணுகாது. அடுப்பட்ட கிருபை ஆண்டு தருவார். திருவது மாத்திரமல்ல, பலவிதமான காரியங்கள். இன்றைக்கெல்லாம் சாயந்தரம் கிட்டத்தட்ட 100 ஃபோனை வீட்டுக்காரமாக பண்ணியிருப்பா. ஒரு ஃபோனை அவளுக்கு உதவி இருக்க ஆளு ஃபோன் போட்டு, அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசுங்க அப்படின்னாங்க. ஃபோன் எடுத்த உடனே அழுகதான். ஏங்கி 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 சின்ன பிள்ளை போல அழுதா. என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒன்றும் இல்லைம்மா, அழாத, நான் வந்துடுவேனே. ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு பல்லவியை பாடினேன். உன் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ, உன் மீது கொண்ட நேசம் அக்கினி ஜாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதம்மா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதம்மா. உமக்கே தோத்திரம், உமக்கே தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே தோத்திரம், உமக்கே
ஒருத்தியை கூட்டு சொல்கிறா, உங்கள் தாத்தா பொய் சொல்கிறாரு பாரு, உங்கள் தாத்தா பொய் சொல்கிறவர் எங்கேயும் இருக்கார், ஏமாத்துறாரு, என்ன ஏமாத்துறாருன்னு. வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். நீ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக வாழு. கர்த்தர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். எல்லோரும் இடம் இல்லாமா ஜெபம் பண்ணலாமா? எல்லோரும் இடம் இல்லாமல் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு போகல, உங்களுக்கெல்லாம் சாப்பிட. ஓகே, தேங்க்யூ. ஆண்டவர் பாருங்க, சரீரத்தில் வியாதி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்புகிறார். சரீரத்தில் எத்தனை கஷ்டம் தான் ஆண்டவர் விடுதலை தரப்புகிறார். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் கஷ்டம், கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் பார்க்க போகிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உன் கண்ணீரை பாராமல் இருப்பாரா? நிச்சயமாய் பாப்பா, கண்ணீரை பார்ப்பார். கண்ணீரை பார்ப்பது மாத்திரமல்ல, வியாதியை விட்டு விலக்குவேன் என்று சொன்னார். குடும்பத்தில் கஷ்டங்களை மாற்றுவேன் என்று சொன்னார். மாற்றியே தருவார், மாற்றுவே தருவார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக் கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று இன்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார்.
புகழ்ந்து விடாது சேர்ப்பவரோ சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரோ ஜெயமோ கனமோ சுகமோ உனக்கென்று அளிப்பவரா உனக்கென்று அளிப்பவரா காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார் கலங்காரே மனமே காத்திடுவார். நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளின் கண்ணீரை துடைத்து அனுப்புங்கப்பா. சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, மனபாரங்கள் எத்தனை இருந்தாலும் சரி, ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. நீ நல்லவர், இப்போ ஆண்டவரே ரட்சகர் என்பதை அறிந்து வாழ கிருபை தாங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என்னுடைய திருமணத்துக்காக, என்னுடைய அன்பு பேராயிருக்காக, நல்ல தேவ மனுஷன் ஆண்டவரே, உங்கள் பிரியமான மனுஷன் ஆண்டவரே, சக ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் காத்துக்கொள்ளுங்க. திருச்சபை செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கிறது நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் ஊர்வலத்தின் மூலமாக இந்த பாராட்டின அன்புக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். துதி கனமகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயங்கிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.